everybody, the Gurukula Language Code YouTube channel ku welcome பண்றேன். இன்னைக்கு நம்ம third form of tense பார்க்க போறோம், which is future tense. எல்லாருக்கும் தெரியும்பா futureனா என்னது, future பத்தி ரெஃபர் பண்ணது, that and all is very easy, right? ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இந்த present past future duration. அது நான் லாஸ்ட் உங்களுக்கு நான் சொல்ல போறேன், ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க, ஓகேங்களா? இப்ப futureனா என்னது, an action which happened which is going to happen tomorrow. நாளைக்கு நடக்க போகுது. அப்ப நான் என்ன சொன்னேன், படிச்சிருவீங்களா அப்படின்னு நம்ம குழந்தைங்க கிட்ட கேட்டு என்ன சொல்லுவாங்க, மேம் 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 நாளைக்கு படிச்சிடுறேன் மேம் ப்ளீஸ், டுமாரோ ஐ வில் ஸ்டடி. நான் இப்ப என்ன சொன்னேன், வில் ஸ்டடி, வில் டாக், வில் ஒர்க், வில் பிளே. அப்ப என்னன்னா வில்ல கூட அந்த வேர்ப் அப்படியே வந்துடணும். நம்ம மிஸ்டேக் பண்றது என்னன்னா வில்ல கூட இடியோ சம்திங் சில்ட்ரன் போட்டுருவாங்க. பட் நோ, வில்ல கூட ஜஸ்ட் அந்த வேர்ப் அப்படியே வரணும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? திஸ் இஸ் சோ ஈஸி. அப்ப வில் பிளஸ் verb அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸோட ரூல் முடிஞ்சிச்சு. இப்போ பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இந்த மூணுத்துக்குமே டியூரேஷன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். எப்படி டியூரேஷன் செக் பண்ணுவீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே லாஸ்ட் வீடியோல பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருப்பேன். ஒரு விஷயத்தை நீங்க இம்மீடியட்டா நடக்கிறது கிடையாது, இம்மீடியட்டா அத சொன்னீங்கன்னா அதுதான் என்னது, இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சருக்குள்ள டியூரேஷன். இம்மீடியட்டா நேத்தி நடந்த சொன்னீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், இம்மீடியட்டா நாளைக்கு நடக்க போறதோ இல்ல அதுக்கு அப்புறம் நடக்க போறதோ சொன்னீங்கன்னா அது ஃபியூச்சர், இம்மீடியட்டா நீங்க எப்பவுமே பண்றத சொன்னீங்கன்னா அது பிரசன்ட். ஓகேங்களா? ஐ சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன், சாப்பிடுறீங்களா, சாப்பிடுறேன், சாப்பிடுவீங்களா, அதுவும் சாப்பிடுறேன். பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லலாம், எக்ஸாம்பிளுக்கு வேணுமா, வேண்டாம். ஓகேயா? You got it, no? That's all. அப்ப எல்லாமே நம்ம டக்கு டக்கு டக்குன்னு சொல்றோம். ஆனா இப்படி டக்குன்னு சொல்லாம சாப்பிடுறியா, இல்ல நான் நேத்தி கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் இழுக்கும் போது, while அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இப்படி நீங்க இழுத்தீங்கன்னா டியூரேஷன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுதா, அப்ப அது வேற டென்ஸ்க்கு போயிடும். கண்டினியூஸ் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டியூரேஷனுக்கு போயிடும். சோ குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லி கொடுக்கும் போது என்னைக்குமே டென்சஸ் ரூல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எஸ், ஐ அக்ரி. பட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்ஸ்னாலே காலம் தாங்க. சோ காலம் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் வித் த டியூரேஷன். சோ இந்த பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சருக்கு நான் சொன்ன டியூரேஷன் இம்மீடியட்டா நீங்க சொல்றது, நடக்கிறத நான் சொல்லல, ஜஸ்ட் ஹேவ் திஸ், இந்த சொடக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்மீடியட்டா நீங்க சொன்னீங்கன்னா பிரசன்ட்ல இம்மீடியட்டா சொன்னீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட்ல நடக்கிறது இமீடியட்டா சொன்னீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர்ல நடக்கிறது இமீடியட்டா சொன்னீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ். நம்ம இந்த மாதிரி ஸ்மால் டிப்ஸ் நிறைய படிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.